ஒரு பக்கம் வந்து மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம்னு எடப்பாடி அவர்களுடைய சுற்றுப்பயணம் ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பக்கம் முதல்வருடைய ரோட் ஷோ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஒரு 8-9 மாதம் காலம் இருக்கு எலெக்ஷனுக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இப்பயே மக்களை சந்திச்சு அந்த ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் மாதிரி சின்னதா ஆரம்பிச்சிருச்சோ? சின்னதா இல்லை, பெருசாகவே ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் போகிறத புரிஞ்சுக்கலாம். ஆளுங்கட்சி முதலமைச்சர் ஏன் 8 மாதத்துக்கு முன்னாலேயே தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார்? அது இன்னைக்கு போய் வந்து இன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன? மே 7ஆம் தேதி 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் ஆரம்பிக்கும் போது போயிருந்தா கூட ஒரு லாஜிக் பெக்குன்னுவாங்க, அது உண்டு. அல்லது ஜூன் 3 கலைஞர் பிறந்த நாளைக்கு போனால் ஒரு பெக்கு. ஜூலை 15 திடீர்னு போக வேண்டிய அவசியம் என்ன வந்தது? எடப்பாடி போறாரு அப்படின்ட்டு அவர் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ட்டு இவர் ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளவுதான். எடப்பாடி ஆரம்பிச்சிட்டாருன்னா நீங்களும் ஆரம்பிக்கிறீங்க. எதிர்கட்சி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, ஆட்சியை பிடிக்கணும்னு. அவங்களுக்கும் ஒரு கவலை இருக்குது, உங்களுக்கும் பரிதவிப்பு இருக்குது.